ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் சேனல். நான் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் குரு. காருண்யா ப்ளஸ் 513 14/3/2024. இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்திருக்கு, என்ன மாதிரியான வெற்றியெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு நாளைக்கு நிர்மலுக்கு ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். என்னங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங், அதாவது நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு வந்து 0. சரிங்களா? அதே மாதிரி ஆல் போர்டு வந்து 1. ஸ்ட்ராங் நம்பர்னு 9, 1, 8 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். ஆனால் இதுக்கு 3க்குமே நம்ம கொடுத்த ஸ்ட்ராங் கெஸ்ஸிங்கில் பெரிய கேள்விக்குறி தான். சரியா? சரிப்பா. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 63, 30. நான் டபுள் நம்பர்ஸுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு வரும்னு சொன்னேன். சரி, இங்கே நம்ம கொடுத்துருந்தோம் 999. நான் மெயினாக கொடுத்துருந்தேன் 999 கொடுத்துருந்தேன். அது அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஆனால் மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டாப்லன்னா 63, 30 ஏபியில் 3, 3 சி போர்டில் 0. சி போர்டில் இது வந்து நான் கொடுத்தது வந்து இப்படி இறக்கிட்டாப்ல. சரிங்களா? இங்கே ஏ போர்டில் 3, பி போர்டில் 3, 330ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாப்ல. சரி, நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் எந்த போர்டு பாஸ் ஆகிருக்குன்னு பார்த்துருவோமா? ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 63, 30ங்களா? ஏபி 33 வெற்றி. 2 போர்டு இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. 2 போர்டு பாஸ் ஆனது இல்லாமல் ஆல் போர்டில் 0, 1 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி 3 போர்டு உட்காந்துருக்கோம். நியர்பை பக்கத்தில் வந்து கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஏபி ரிசல்ட் 63, 30 ஏபி 3, 3. சரிங்களா? பாஸ் ஆகிருக்கு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல 0ன்னு கொடுத்துட்டேன். சரிங்களா? இந்த பாருங்க, நான் 336ன்னு கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 330 ஏபிசி. ஒரு போர்டு தான் 6. நான் வந்து சி போர்டில் எடுத்த நம்பர் 9, 8, 7, 1, 5, 6. ஆனால் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 330. ஒரு போர்டு மாற்றம் இருக்குது. சரிங்களா? அதனால் என் மேலே வருத்த வேண்டாம் நண்பர்களே. நான் 3 போர்டும் கண்டிப்பாக வெற்றி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக 2 போர்டு ஏபி பாஸ் ஆகிடுச்சு. சி போர்டில் கொஞ்சம் சொதப்பிட்டு. அதே மாதிரி 4D இதில் பார்த்திங்கன்னா நான் 5, 9, 0, 2, 4, 3 கொடுத்துருந்தேன். ஆனால் என்ன பண்ணிட்டாப்புல 3க்கு 6 வச்சுட்டாப்புல இங்கே. சரிங்களா? நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஏபி 33 பாஸ். சரிங்களா? பாக்ஸ்லேயே போட்டு கொடுத்தா டபுள் நம்பர்ஸுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது, இல்லை ட்ரிபிள் நம்பர் வாய்ப்பு இருக்குது. மறந்துடாமல் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். பாருங்கள், நான் 369 கொடுத்தேன், 336 கொடுத்தேன். ரிசல்ட்டு 330. சரிங்களா? ஒரு போர்டு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னோடய சேனலில் நீங்கள் டெய்லியும் பார்க்குறீங்க. உங்களுக்கு கெஸ்ஸிங் ஒரு சூப்பரான 3 செட்டு உட்கார மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண நண்பர்களே, மன்னிச்சிருங்க. என்னால் ஒரு போர்டு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இருந்தாலும் நீங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தருவீங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நிர்மல் 371 15 நாளைக்கு உரிய கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னப்பா ரிசல்ட்டில் என்னென்ன மாதிரி கணிப்புகளில் வச்சுருக்கவனோட நம்பர்னு கேட்குறீங்களா? நம்பர்களை சொல்கிறேன். நாளைக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்ப்போம். ஒரு க்ளூ இருக்குது, அந்த க்ளூவையும் சொல்கிறேன். மறந்துடாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? சும்மா கதை சொல்லாதடான்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக நீங்களே பார்க்கலாம். அது உண்மை தான். அந்த க்ளூவை சொல்கிறேன், வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்றேன். இன்றைக்கி ரிசல்ட்டு 63, 30. நல்லா சொல்கிறது கேட்டுங்க. ஏ போர்டில் 3 நம்பர் தரேன், பி போர்டில் 3 நம்பர் தரேன். இந்த 3 நம்பரும் ஒரே நம்பர் தான். ஆனால் நாளைக்கு அப்படியே செட்டாக உட்காரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 4, 3. சரிங்களா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதே தான், 1, 4, 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 7, 3. சரியா? நான் கெஸ்ஸிங்கில் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்து காரணியால் கண்டிப்பாக டபுள் நம்பர்ஸ் இருக்குது, இல்லை ட்ரிபிள் நம்பர் கூட இருக்குது நண்பர்களே அப்படின்னு சொல்லியிருந்தேன். மாப்பிள்ளை எங்கே கொண்டு வந்து வச்சாப்பில் பார்த்தீங்களா? ஏபியில். அதே மாதிரி நாளைக்கும் ஏபியில் உட்காரம், இல்லை ஏசியில் உட்காரம், இல்லை பிசியில் உட்காரம். டபுள் நம்பர்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு வாய்ப்பு உண்டு. அதான் மறக்காமல் அதை உங்கள் கெஸ்ஸிங்கில் வச்சுங்க. சரியா? சரி, அடுத்தது
ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டு கணிப்பில் 8 கன்ஃபார்மாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 3 கன்ஃபார்மாக இருக்குது, 7 கன்ஃபார்மாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது 0 கன்ஃபார்மாக இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 3 7 0. ஸ்ட்ராங் நம்பர் ஸ்ட்ராங் 4 3, அதே மாதிரி 7 0. ஸ்ட்ராங் நம்பரில் 4 3 7 0 உங்களோட கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 3 7 0 ஏபிசி. நான் இந்த ஏ போர்டுக்கு எடுத்திருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 7 நம்பர் எடுத்திருக்கேன். இதில் 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். பாக்கி 4 நம்பர் வந்து நான் இதில் கொடுத்துட்றேன், ஏசிபிசியில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி பி போர்டு சி போர்டும் நான் ஒரு போர்டுக்கு எடுத்திருக்க நம்பர் 7 நம்பர் எடுத்திருக்கேன் நண்பர்களே. ஒரு போர்டுக்கு ஏ போர்டுக்கு 7 நம்பர், பி போர்டுக்கு 7 நம்பர், சி போர்டுக்கு 7 நம்பர். அதில் 3 நம்பர் இங்கே கொடுத்துட்டேன், 3 நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் எல்லாமே நம்ம ஏபி ஏசிபிசியில் இங்கே கொடுத்துட்றேன். சரிங்களா? அதனால் கொடுத்துருக்க நம்பர்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏபி கணிப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 0 86 80 88 60 66 68 67 33 48 47. நான் ஏ போர்டுக்கு எடுத்திருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க மாதிரி உங்களுக்கு 4 1 3. சரிங்களா? 4 பாருங்கள், 1க்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன் 11, 4 1 3. அது இல்லாமல் நான் எடுத்துக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 8 6, அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ன்னு எடுத்திருக்கேன், 77. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? அதாவது நான் கொடுத்துருக்க நம்பர் ஏ போர்டுக்கு எடுத்துருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 4 3 0 8 6 7. மொத்தம் எத்தனை நம்பர் ஆச்சுங்க? 7 நம்பர் எடுத்துருக்கேன். ஏ போர்டில் மொத்தம் 7 நம்பர் இருக்குது. அதே மாதிரி பி போர்டும் 7 நம்பர் எடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த பி போர்டில் இருக்கிறத உங்களுக்கு இதில் நான் தெளிவாக காமிக்கிறேன். சரி, ஏசி என்ன மாதிரி நம்பர் பார்க்கலாமா? ஏசி 14 47 33 05 82 60 71. அடுத்து பார்த்திங்கன்னா 35 42. நான் ஏ போர்டு எடுத்துக்க நம்பரு 1 4 உங்களுக்கு என்ன கொடுத்துட்டேன் 0 8 6 7. சி போர்டில் 4 7 3 5 2 0 1. சரிங்களா? 1 2 3 4 5 6 7. சி போர்டில் 7 நம்பர் எடுத்திருக்கேன், ஏ போர்டில் 7 நம்பர் எடுத்திருக்கேன். சரி, பி போர்டை பொறுத்தவரைக்கும் இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏ போர்டுக்கு எடுத்திருக்க நம்பரு மொத்தம் 7 நம்பரு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 8 6 3 4 1 7. சரிங்களா? 1 2 3 4 5 6 7. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 7 3 5 2 0 1. சி போர்டில் 7 நம்பர் எடுத்துருக்கேன். இதை உங்களோட பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அடுத்தது பிசி. பிசியை பொறுத்த வரைக்கும் எப்படி? டபுள் நம்பர்ஸுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது நண்பா, மறந்துடாமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கணிப்பில் வச்சுக்கோங்க. டபுள் நம்பர். நாளைக்கு ட்ரிபிள் நம்பரை வச்சாலும் மாப்பிள்ளைக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? சி போர்டு பி போர்டு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். பி போர்டை பொறுத்து 4 1 3 0 6 8 7 1 2 3 4 5 6 7 நம்பர் பி போர்டில் எடுத்திருக்கேன். ஒரு போர்டுக்கு 7 நம்பர் எடுத்திருக்கேன். எடுத்து தான் கெஸ்ஸிங் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிப்பா, அடுத்தது இப்போ ஏபிசி பாக்ஸ் நம்பர் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருமா? 444 333 000 867 643 785 432
617, 400, 100. சரி, 4D பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 63, 30. இந்த 6க்கு நான் எடுத்துருக்க நம்பர் 7, 1, 8, 2. சரிங்களா? 6க்கு 7, 6க்கு 1, 6க்கு 8, 6க்கு 2. உங்களோட கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். மறக்காமல் கணிப்பில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். 74, 62, 10, 10, 88, 63, 26, 45. ஜஸ்ட்டு பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அது பாக்ஸில் போடல நண்பர்கள் இன்றைக்கி. சரிங்களா? டேரெக்டாக ஏன்னா ட்ரிபிள் நம்பர் டபுள் நம்பர் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் அப்படியே எடுத்து இதில் போட்டு நான் உங்களுக்கு நானாகவே ஒரு பாக்ஸில் இல்லாமல் நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் எதையும் நீங்கள் நாளைக்கு வந்து பாக்ஸில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேண்டமாக உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்து ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய கணிப்பில் ஒரு 3 செட்டு, உங்களோட ஒரு கணிப்பில் ஒரு 3 செட்டு ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். 4D பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்க நம்பர் 7, 1, 8, 2. அவ்வளோதான் நம்பரில் சுருக்கமாக கொடுத்துட்டேன். ஒரு சூப்பரான வெற்றியோட நாளைக்கு சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் தினமும் வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக இருக்கும். லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிப்பா, கடைசியாக வரேன். என்ன க்ளூன்னு கேட்குறீங்களா? க்ளூவை கொடுத்துருவோமா? க்ளூ என்ன? 25, 1, 24. சரிங்களா? காருண்யா ப்ளஸ் ரிசல்ட் 633. அதுக்கு நிர்மல் ரிசல்ட் 208. சரி, அந்த 208 எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? 208 அது எந்த போர்டில் உட்காந்துச்சுன்னா ஃபுல் போர்டு ரிசல்ட்டில் 208ங்கிறது உட்காந்துச்சு. சரிங்களா? அதனால தான் நான் வந்து இதில் பி போர்டில் 0வும், சரிங்களா, சி போர்டில் நான் 8 கொடுக்கல. ஆனால் இந்த 208ஐயும் உங்களோட கணிப்பில் வைங்க. சி போர்டில் நான் 8 இங்கே கொடுக்கல. நான் வந்து சி போர்டில் 7 தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதையும் உங்களோட கணிப்பில் எக்ஸ்ட்ராவாக ஒரு கணிப்பாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏ போர்டில் நீங்கள் வச்சுக்க வேண்டிய நம்பர் நாங்கள் 7 நம்பர் எடுத்திருக்கேன். இந்த ரிசல்ட் அப்படியே தூக்கி வச்சாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஒரு சாய்ஸ். 25, 1 ஜனவரி மாதம் கார்னியா ப்ளஸ் ரிசல்ட்டில் ஃபுல் போர்டில் 633க்கு நிர்மல் 208. சரிங்களா? அதனால் மறந்துடாமல் இதையும் உங்களோட கணிப்பில் வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேயா? இதுதான் நான் எடுத்த க்ளூ. அந்த ரிசல்ட்டில் இருக்கிற நம்பர்ஸை எடுத்திருக்கேன். சரிங்களா? இதே நாளைக்கு கொண்டு வந்து அப்படியே மாப்பிள்ளை என்ன பண்ணிடுவாள், 633 ஆச்சுங்களா 4 டிஜிட்டில். அதுக்கு அப்படியே போர்டு மாற்றி 3க்கு 2, 3க்கு 0, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0க்கு, அதாவது அந்த 208 இங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3க்கு 2, 3க்கு 0, சரிங்களா? சாரி, 6க்கு 2, 3க்கு 0, 3க்கு 8, அப்படி 208 அப்படின்னு வந்தாலும் வரலாம். சரிங்களா? அதனால் என்னடா சும்மா டம்மியாக சொல்கிறியான்னு நீங்கள் கேட்கலாம். நாளைக்கு மாப்பிள்ளை எப்படி கொண்டு வராப்புலன்னு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த நம்பரும் கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ஒரு 40% இருக்குது. ஆனால் மேபி அந்த ரிசல்ட்லேருந்து அப்படியே தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சாலும் வைக்கலாம். அதனால் இந்த நம்பர் 208ஐயும் உங்களோட கணிப்பில் வச்சுங்க. ஏபிசியில் 208ம் உங்களோட கணிப்பில் சேர்த்துங்க. ஏபிஎஸ்சிபிசி 4D தெளிவாக கொடுத்துருக்கேன். தினம் வெற்றி கண்டிப்பாக உண்டு. நம்மளோட கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் குரு சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் சொல்கிறேன், ட்ரிபிள் நம்பர் டபுள் நம்பர் நாளைக்கும் போர்டில் கண்டினியூவாக வரும். கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். சரிங்களா? அதனால் மறக்காமல் நீங்கள் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். அருமையான வெற்றியோடு நாளைக்கு சந்திக்கிறேன். மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அருமையான வின்னிங்கோட நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி மன்னிச்சிருங்க, என்னால் 2 போர்டு ஏபி 3 தான் எனக்கு என்னோடய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றின்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கும் அந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். சரிங்களா? நாளைக்கு கண்டிப்பான வெற்றியோடு உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.